ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தியாஸ் மீடியா. நான் உங்கள் சகோ கங்கா சீதாராமன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி நம்ம பால்லேருந்து வெண்ணெய் ரெடி பண்ணி வெண்ணெயிலேருந்து நெய் ரெடி பண்ண போகிறோங்கிறத தான் பார்க்க போகிறோம். நம்ம இது ஹோம்மேடுங்க, வீட்டிலே ரெடி பண்ணுறது. ஸோ இது பாருங்கள், நான் பசும்பால் வாங்கி வச்சுருக்கேன். இது காய்ச்சின பால். இதில் வந்து ஏடை எவ்வளோ வந்து ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஏடையை வந்து நம்ம சேகரித்து வச்சுக்கணும். ஸோ எடுத்து நம்ம ஆல்ரெடி நான் வந்து நிறையவே சேமித்து வச்சுருக்கேன். ஸோ இதில் நம்ம போட்டுக்கலாங்க. உங்களுக்கு வந்து எப்படி எடுக்கணுங்கிறதுக்காக நான் இன்றைக்கி காட்டுறேன். நான் ஆல்ரெடி நிறையவே சேர்த்து வச்சுருக்கேன். அதில் இந்த மாதிரி ஏடையை வந்து நம்ம வந்து ஒரு டப்பாவில் சேர்த்து கொஞ்சோண்டு மோர் விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஓரளவுக்கு சேர்ந்ததுக்கப்புறம் அதை நம்ம எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஏடையை சேகரித்து வச்சுக்கணுங்க. பாருங்கள், நம்ம சேகரித்த ஏடைங்க. இது ஃபுல்லாகவே பால் ஏடை தாங்க. இப்போவே பார்க்க வெண்ணெய் மாதிரி இருக்கு பாருங்கள். ஸோ வந்து இதை எப்படி நம்ம வெண்ணெயை பிரித்து எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம மத்து இருந்தால் கடைஞ்சி எடுத்துக்கலாம். ஆனால் இல்லாத பட்சத்துக்கு நம்ம இப்போது மிக்சிலே கூட அடித்து ரெடி பண்ணிக்கலாங்க. மத்தில் கடைஞ்சி எடுத்தோன்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஆனால் மத்தில் கடையிறது பெஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் காண்பிக்க போகிறேன் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ நம்ம வந்து எடுத்துருக்கிற ஏடையை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. ஸோ வந்து எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. ஸோ பாருங்கள், நான் ஃபுல்லாகவே இந்த ஏடையை மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, இதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. கொஞ்சோண்டு தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மிக்சி ஜாரில் அடித்து எடுக்க போகிறோம். ஸோ நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அடிக்கணுங்க. அடித்து எடுத்தோன்னா அதுக்கு மேலே அப்படியே வெண்ணெய் திரண்டு வருங்க. நல்லா அடித்து எடுத்துக்கலாம். ஸோ இதை பாருங்கள், உள்ள மிக்சி ஜாரில் எவ்வளோ வந்து திரண்டு வருது பாருங்கள். ஸோ இன்னமும் நம்ம லைட்டாக தண்ணி விட்டு இன்னும் கொஞ்சம் கூட அடித்து எடுத்துக்கலாங்க. அப்படியே திரண்டு வெண்ணெய் வந்துடுங்க. ஸோ பாருங்கள், இப்போ வந்து நல்லாவே அடித்து எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், வெண்ணெய் எவ்வளோ சூப்பராக திரண்டு வந்துருக்கு பாருங்கள். நம்ம வந்து இந்த தண்ணி இல்லாமல் இப்படியே இது பண்ணி எடுத்துக்கணுங்க. பாருங்கள், வெண்ணெய் உருண்டை சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பண்ணோன்னா தண்ணி வந்து விட்டு எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி வந்து கீழே இறங்கிடும். அதுக்காக தான் இப்படி எடுக்கிறது. ஸோ இப்போ இப்படி எடுத்து நம்ம ஒரு டப்பாவில் போட்டுடலாம். ஸோ இப்போல்லாம் வந்து மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் வந்து பசும்பால் தான் வாங்குகிறோம். கிராமங்களில் பிரச்சனையே இல்லை, பசும்பால் தான் வாங்குவாங்க. சிட்டியில் உள்ளவங்க இப்போது வந்து மோஸ்ட்லி வந்து பசும்பால் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எருமைப்பாலில் எனக்கு தெரியலங்க, பட் அதில் பண்ணலாமாங்கிறது தெரியல. இது வந்து பசும்பாலில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எதுக்குன்னா, நம்ம வந்து வெளியில் வெண்ணெய் நெய் வாங்குறதுக்கு நம்ம வீட்டிலேயே பசும்பால் வாங்கும்போது அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா ஏடையோட காஃபியோ பாலோ குடித்தா யாருக்குமே பிடிக்காது. மோஸ்ட்லி பேருக்கு பிடிக்காது. ஒரு சில பேருக்கு தான் அந்த ஏடையோடு குடித்தா பிடிக்கும். ஸோ அப்படி வந்து நம்ம ஏடையை வேஸ்ட் பண்ணுறதுக்கு இப்படி சேகரித்து நம்ம வீட்லேயே வெண்ணெயை ரெடி பண்ணி நெய்யாக நம்ம வந்து மாற்றிக்கலாங்க. இது ஹோம்மேடு. நம்ம வந்து குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். தோசை வாக்கும்போது நெய் தோசை அது மாதிரிலாம் கொடுக்கலாம். ஹோம்மேட் நெய் வந்து ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா நம்ம கண்ணெதிர்க்கே நம்மளே வந்து ரெடி பண்ணுறதுனால நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ வந்து வெண்ணெய் சேர்ந்துருக்குன்ட்டு. ஒன்றுமே இல்லைங்க, பால் ஏடை டெய்லியே வந்து நீங்கள் சேகரித்து வச்சிங்கன்னா போகிறோம். பாருங்கள், எல்லாமே வெண்ணெய் தான். இது வந்து நம்ம நெய்யை அப்படியே காய்ச்சிக்கலாங்க. இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நம்ம அந்த காலத்துலலாம் வீட்டில் பாட்டிலாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வீட்டிலே எடுப்பாங்க. மாடுலாம் வச்சுக்கிறவங்க வீட்டில் தெரியும், அழகாக கடைஞ்சி எடுப்பாங்க. ஸோ இப்போது வந்து கடைஞ்சி எடுக்க இப்போ உள்ளவங்களுக்கு தெரியவும் தெரியாது. இது மிக்ஸி வந்து எல்லார் வீட்லேயுமே மஸ்ட் இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம வந்து இதுக்கு மத்து வச்சு கடையணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாதுங்க. ஸோ இப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம்.
ஸோ பாருங்கள், வெண்ணெய் உருண்டை எவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது நம்ம அப்படியே காய்ச்சி நெய்யாக ரெடி பண்ண போகிறோம். இப்போ இந்த வெண்ணெயை நம்ம நெய்யாக காய்ச்சிக்கலாங்க. அதுக்கு இங்கே ஒரு வாணலி வச்சுருக்கேன், அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். அப்படியே எடுத்து எல்லாத்தையுமே அதில் போட்டுடலாங்க. ஸோ வெண்ணெய் வந்து இப்போது நெய்யை உருகிட்டு இருக்குங்க. இது வந்து சட சடன்னு ஒரு மாதிரி சத்தம் கேட்கும். அந்த சத்தம் ஃபுல்லாக வந்துட்டு அந்த சத்தம் பூரா அடங்குனதுக்கப்புறம் தான் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணணும். அப்போ தான் வந்து நெய் வந்து காய்ச்சி ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். சட சடன்னு ஒரு மாதிரி சத்தம் வரும். அந்த சத்தம் ஃபுல்லாக வந்துட்டு அந்த சத்தம் ஃபுல்லாக அடங்கணுங்க. பாருங்கள், நம்ம விட்ட அளவுக்கு நல்லா சுண்டி வருது பாருங்கள். சத்தம் உங்களுக்கு கேட்குதா? இந்த சதங்கிற சவுண்டு அடங்கணும், அப்போ தான் நம்ம நிறுத்த முடியும். நல்ல நெய் கலர், அந்த எண்ணெய் கலருக்கு நல்லா வந்துடுங்க. எண்ணெயிலேருந்து நெய் பிரிஞ்சு இப்போ தான் ரெடி ஆகிட்டுருக்கு. உங்கள் வீட்டில் யாரெல்லாம் வீட்டிலலாம் பசும்பால் வாங்குறீங்களோ இனிமேல் வந்து எடையை மிஸ் பண்ணாதீங்க, ரெடி பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும். ஹோம்மேடு நெய்ங்க, நம்ம வெளியில் நெய்லாம் வாங்கணுங்கிற அவசியமே இல்லை. இந்த பாலாடையை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் ஒரு டப்பாவில் சேகரித்து வச்சுக்கோங்க. இந்த சத்தம் தாங்க, இதை வந்து அடங்கினோடனே நெய் ரெடி ஆகிடும் நமக்கு. பாருங்கள், இப்போ சவுண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது பாருங்கள். சவுண்டு ஃபுல்லாக அடங்கினோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் அணைச்சிக்கலாங்க. நெல்லை வந்து பாருங்கள் வந்துருச்சு. கொஞ்சம் இதை அடங்கினோடனே நம்ம இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். எதுக்காக வடிகட்டுறோன்னா, நம்ம ஹோம்மேடு தான் இருந்தாலும் ஒரு சில அழுக்குகள் இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் நெய்யா. இப்போ பாருங்கள், நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து சில்வர் வடிகட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த சூட்டுக்கு அதுக்கும் இதுவாகும். அதனால் சில்வர் வடிகட்டி யூஸ் பண்ணிக்கிறேங்க. வடிகட்டினா கொஞ்சம் அதில் உள்ள அழுக்கு இதெல்லாம் வந்துடும். சூப்பரான நெய், ஹோம்மேட் நெய் உங்களுக்கு ரெடி ஆகிடும். இதில் வந்து சில பேர் வந்து 2 கருவேப்பிலை அப்படி இல்லைன்னா 2 முருங்கை இலை போடுவாங்க. நான் எதுவுமே எப்பவுமே போட மாட்டேன். ஏன் அப்படின்னா, நம்ம நெய் வந்து வச்சு யூஸ் பண்ணும்போது நாள் ஆக ஆக அந்த இலை வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருங்க நெய்யில். அதனால் நான் போடுறதில்ல. இப்படி நம்ம எடுத்து வச்சோன்னா எவ்வளோ நாளானாலும் அந்த நெய் கிடவே கிடாது. நீங்கள் இது வந்து சூடு ஆறணுன்னே நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து போட்டுடலாம், அப்படியே உறைஞ்சி போயிடும். திரும்ப நமக்கு தேவைப்படும் போது கூட எடுத்துக்கலாம். இந்த ஹோம்மேட் நெய் வந்து கற்றுக்கிட்டதே எங்கள் அம்மா கிட்ட. அந்தமாரி மிக்சியில் அடிக்கணும் அப்படிங்கிறது எங்கள் மாமியார் கிட்ட கற்றுக்கிட்டேங்க. ஸோ நம்ம ஃபுல்லாக வடிகட்டியாச்சு. எவ்வளோ வண்டல் இருக்குது பார்த்தீங்களா அதில்? அதனால தான் நம்ம வடிகட்டி எடுத்துக்கணுங்கிறது. ஸோ வடிகட்டி எடுத்த நெய்யை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், ஹோம்மேட் நெய்ங்க. ஸோ நீங்கள் இப்படியே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து உரையணுங்க. இது வந்து நான் ஆல்ரெடி ஹோம்மேடில் வீட்லேயே வந்து இது ரெடி பண்ணி வச்சுருந்த நெய்ங்க. இது எவ்வளோ உறைஞ்சிருக்கு பாருங்கள். நான் இது ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். இது வந்து உங்களுக்கு உரையிறதுக்கு டைம் எடுக்கும், அதனால் நான் இது காட்டுறேன். இதுவும் நான் வீட்டிலே ட்ரை பண்ண நெய் தான். இதே மாதிரி சூப்பரான நெய் வந்து ஹோம்மேட் நெய் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதேமாரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் கொடுத்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம எடுத்த நெய்யை நான் உங்களுக்காகவே ஃப்ரிட்ஜில் வச்சு உரைய வச்சு காட்டியிருக்கேன். இப்படி உறைஞ்சி சூப்பராக இருக்குது பாருங்கள். நெய், ஹோம்மேட் நெய், நல்லா வாசனையாகவே இருக்குங்க. சூப்பராக இருக்குது. உங்களுக்காக நான் ஃப்ரிட்ஜில் வச்சு உரைய வச்சு காமிச்சிருக்கேன். இது உங்களுக்கு இது மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்போலாம் தேவையோ அப்போ எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.